வெல்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாக்னா என்ன, எப்படி உருவாகுது, மிஸ்ட்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது போக ரெண்டுக்குமே தமிழில் ஒரே அர்த்தம் தான், மூடு பனி. மொதல் ஃபாக்னா என்னன்னு பார்ப்போம். ஃபாக்னா என்னென்னா ஏரோசால் கன்சிஸ்டிங் ஆஃப் டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆர் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் சஸ்பெண்டட் இன் த ஏர். அதுக்கு விளக்கம் என்னென்னா, தண்ணி துளிகளோ பனி படிகங்களோ காற்றில் தூசி படலத்தில் இருந்துச்சுன்னா அதுதான் மூடு பனி இல்லைனா ஃபாக். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வாட்ரு கேசியஸ் ஃபார்மில் இருக்கையில், அதே மாதிரி நீர் வாயு நிலையில் இருக்கையில் அதுக்குள் மைக்ரோ லெவலில் தண்ணி ட்ராப்லெட்ஸ் நீர் துளிகள் இருந்தால் அதுதான் ஃபாக். ஃபாகு மூடு பனி எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். ஃபாக் மூடு பனி ரெண்டு விதமான மெத்தடில் ஃபார்ம் ஆகுது. மொதல் மெத்தடு பார்த்தோன்னா அட்வெக்ஷன் மெத்தடில் உருவாகுது. அப்படி என்றால் கிடையசைவு மூலியமாக உருவாகுது. ரெண்டாவது மெத்தட் பார்த்தோன்னா ரேடியேஷன் மூலியமாக உருவாகுது. ரேடியேஷனை கதிர்வீச்சினால உருவாகுது. இப்போ அட்வெக்ஷன் என்றும் கிடையசைவு மெத்தடை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அட்வெக்ஷன் மெத்தடில் என்ன நடக்குதுன்னா, ஒரு லேண்டில் ஒரு சைடு வார்மேர் கோல்டு சர்ஃபேஸுக்கு மூவ் ஆகையில், குளிர் பிரதேசத்துக்கு மூவ் ஆகையில் வார்மேர் கோல்டேராக மாறுது. அந்த கோல்டேராக மாறுற டைம் என்ன நடக்குதுன்னா, வார்மேரில் இருக்க அந்த மாய்ஸ்சர் அப்படியே ட்ராப்லெட்ஸாக மாறிடுது, வேப்பர் கேசியஸ் ஃபார்மாக மாறுது. அந்த கேசியஸ் ஃபார்ம் தான் நமக்கு தெரிகிற ஃபாக். இப்போ நம்ம ரேடியேஷன் மெத்தடில் பார்த்தோம்னா, நைட் டைமு எர்த்தில் இருக்க சர்ஃபேஸில் இருக்க ஹீட் ரேடியேட் ஆகும். அந்த ரேடியேட் ஆகிறது என்னென்னா, எர்த் சர்ஃபேஸ் மேலே இருக்க ஏரை கூல் பண்ணும். அது எப்போ வரைக்கும் கூல் பண்ணுன்னா, அது ஒரு சமநிலை, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் கூல் பண்ணும். சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த கூல் பண்ண ஏரியாவில் ஃபாக் ஃபார்ம் ஆகும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நைட்டு கூல் ஆகிட்டே இருக்கோ, எர்த்தோட ரேடியேஷனில் கூல் ஆகிட்டே இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாக் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபாக் என்னென்னா, இந்த ஏரில் இருக்க அந்த வாட்டர் மாய்ஸ்சர், இதுதான் ஃபாக். இப்போ ரெண்டு மெத்தட் ஆஃப் ஃபாக் ஃபார்மேஷன் பார்த்துட்டோம். இப்போ மிஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். மிஸ்ட்டும் ஃபாக் மாதிரி தான், சேம் பிரின்சிபல் தான். என்னென்னா, இங்கே அந்த வாட்டர் வேப்பர், அந்த வாட்டர் ட்ராப்லெட் ஃபாகோட திக்காக இருக்கும், ஈஸியாக கண்ணுக்கு பார்த்தா தெரியும். மிஸ்ட்டை இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லலாம்னா, சாதாரண மோடான்னு சொல்லலாம். எப்படி நம்ம குளிர் பிரதேசத்தில் வாயிலேருந்து ஊதையில் அந்த புகை மாதிரி வருதுல்ல, அந்த புகை தான் மிஸ்ட்டு. 1 கிலோமீட்ரு மேலே நம்மளால் பார்க்க முடிஞ்சால் அது மிஸ்ட்டு அந்த புகையில். அதே புகையில் நம்ம 1 கிலோமீட்டருக்கு உள்ளார தான் பார்க்க முடியும், 1 கிலோமீட்டருக்கு சுற்று வட்டாரத்தில் தான் பார்க்க முடியும்னா அது ஃபாகு. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம பனிக்காலத்தில் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ரோட்டில் போயிட்டுருக்கையில் பக்கத்தில் ஒரு வெஹிக்கிள் வரதை நம்மளால் பார்க்க முடியுதுன்னா அது மிஸ்ட்டு. அதே பக்கத்துலேயே இருக்க வெஹிக்கிளை பார்க்க முடியலன்னா அது ஃபாகு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.